வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் ஓட்டுக்களை செலுத்தக்கூடாது என்பதற்காக தனது மகனை இந்த இடைத்தேர்தலில் களம் இறங்க வைத்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். இன்று பிரச்சாரத்திற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிர்வாகிகளை அழைத்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதுதான் ஓபிஎஸ்ஸிற்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரங்கள் கொண்ட அமைப்பாக அதிமுக உரிமைக்குழு என்பது இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கும் சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, பொங்கல் தொகுப்பு வழங்காதது, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் முழுமையாக கொடுக்கப்படாதது என்று குற்றங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இந்த ஒரு சூழலில் எப்படி அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட மறுத்துள்ளது என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது. நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள், 10ஓட ஒன்றாக 11 தோல்வியாக உங்களுக்கு வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் தேர்தலில் போட்டியிடுவது உங்களது சுயநலம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக இரட்டை இலை சின்னத்தை தோற்கடிக்க விடமாட்டேன், எனது மகனை மக்கள் நிச்சயமாக திமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து எனது மகனை வெற்றியடைய வைப்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் ஈரோடு தொகுதியில் ஓபிஎஸ்ஸிற்கு ஏற்கனவே செல்வாக்கு அதிகம் என்பதும் நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஓபிஎஸ் அவர்களுக்கு ராஜ மரியாதையுடன் முதல் நாளில் வரவேற்பு கொடுத்துள்ளனர். அதற்கு பிறகு நாளை பொங்கலையும் அங்குதான் கொண்டாட உள்ளதாகவும், பொங்கலை முழுமையாக ஈரோடு தொகுதி மக்களுடன் கொண்டாட உள்ளதாகவும் திட்டமிட்டுள்ளார். இது ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த இடைத்தேர்தலில் ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமியே தொண்டர்களை விரட்டியடிப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. எப்படி இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ்ஸின் மகனுக்கு கொடுக்கப்படும் என்று பல கேள்விகளும் இங்கு பேசப்படுகிறது. ஆனால் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அனுமதியை பெற்று அதற்கான அதிகாரத்துடன் தேர்தல் ஆணையத்திடம் கடிதத்தை கொடுத்தால் நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி ஒரு வேளை இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்படாமல் இருந்தால் புதிய சின்னத்தில் போட்டியிடுவதற்கும் நாங்கள் தயார்தான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பது சரியா தவறா? உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் மகன் வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.